சென்ட்டுக்கு நீங்கள் 1 லட்சம் கொடுப்பீங்களா 2 லட்சம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற இதுவும் கொடுத்தாங்க, பதிலும் கொடுத்தாங்க. ஏகனாபுரம் கிராமம் மட்டுமே நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு 700-750 பட்டாதாரிகள் ஒரு பேரணியாக போயிட்டு எந்த வகையிலும் எங்கள் ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம், இதோட எங்ககிட்ட கலந்து ஆய்வுக்கோ கருத்து கேட்கறது வராதிங்கன்றதை தெளிவுபடுத்தி ஒரு அக்னாலஜ்மெண்ட்டோட சீல் அடிச்சுக்கிட்டு அந்த மனு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இவ்வளோ தான் சார் நடந்தது. இது நடந்ததுக்கப்புறம் எந்த விதமான கருத்து கேட்போ கள ஆய்வோ எதுவும் பண்ணலை. செகண்ட் நோட்டீஸ் வந்து 4-1 சொல்லுவாங்க சார், அந்த 3-1 நோட்டீஸ், அப்புறம் இன்னொரு நோட்டீஸு, செகண்ட் நோட்டிஃபிகேஷன், அது மாதிரிலாம் எதுவும் வரல. சார் சொன்ன மாதிரி எதுவுமே வராமல் இன்னும் ஏகனாபுரத்தில் நாங்கள் பண்ணுற இந்த போராட்ட களத்துக்கு இன்னும் நாங்கள் அதிகாரிகள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னுட்டோம். ஒவ்வொரு கிராம சபையிலையும் 11வது முறை தீர்மானம் எழுதியிருக்கோம், எந்த அதிகாரி உள்ளே நீங்கள் அளவீடு பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் சார். இன்னும் ஒரே ஒரு அதிகாரி கூட வந்து குடியிருப்பு பகுதியோ நிலத்து பகுதியோ என்ன ஏது என்ன நிலவரம் அளவீடே முடிக்காம காம்பன்சேஷன். அதுதான் சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை பையில் போட்டு சுருக்கு பையில் போட்டு ஏதாவது காசை இந்த சுப்பிரமணி இது சார்து இது இவருது அவருது